ஓம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தள வேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் 22/11/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இறையர்களெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை நிறைவாகி மந்த வாரம். இந்த ஒவ்வொரு கிழமைகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள். எனவே நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம், இன்றைய தினம் மந்தவாரம் சனிக்கிழமை. இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நாம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யலாம். சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைக்கலாம். அதுபோல் சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விசேஷமான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், 18ஆம் படி பூஜைகள் என்பன நடைபெறுகின்ற இடங்களில் சென்று கலந்து பிரார்த்தனைகள் செய்வது, பஜனை பாடுவது, சரண கோஷங்களை எழுப்புவது, இவையெல்லாம் நம்ம உடலுக்கு நன்மையை தரக்கூடியது. இந்த சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை காலையும் மாலையும் உறக்க 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 உச்சரிக்கின்ற பொழுது எங்களுக்குள்ளேயே அந்த ஐயப்பனுடைய உணர்வுகளை எல்லாம் காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு ஒரு பக்குவமான மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இன்று 4வது நாளாக இந்த விரதமேற்றவர்களுடைய வழிபாடுகள் நடைபெறுகின்றது. கருப்பு ஆடை அணிந்து, கழுத்தில் மாலை அணிந்து, ஐயனுடைய நாமாக்களை நாவினாலே சுவாமியே சரணமையப்பா என்று உறக்க ஒலித்து பிரார்த்தனைகள் மூலமாக வழிபாடு செய்கின்ற அனைத்து கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கும், உலகங்களிலும் வாழும் அனைத்து மாலை அணிந்திருக்கின்ற சுவாமிகளுக்கும் ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி மூலமாக உலக அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் ஐயப்பனுடைய பூர்ணமான திருவுருளெல்லாம் நிறைய வேண்டும். வாழ்வில் நீங்கள் உயர்வுகளை பெற வேண்டும். இந்த விரதத்தை மாலை ஏற்றிருக்கின்றவர்கள், கருப்பு ஆணை அணிந்திருக்கின்றவர்கள் விரதத்தினுடைய புனிதத்தை காத்து கொள்ள வேண்டும். பிறர் பார்த்து பரிகசிக்கின்ற வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது. இந்த விரத மாலை அணிந்து கொண்டிருக்கின்றவர்கள் கருப்பு ஆடைக்கும் உரிய சிறப்பை, அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறரோடு நாம் பேசுகின்ற பொழுது அன்பாக, கனிவாக, பக்குவமாக பேச வேண்டும். அந்த பணிவோடு பேசிக்கொள்ள வேண்டும். மாலை அணிந்திருப்பதனால எல்லோரும் சுவாமி சுவாமி என்கிறார்கள். எனவே நான் பெரியவனாகிவிட்டேன் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். எல்லோரும் சுவாமி என்று அழைக்கிறார்கள். நான் அந்த பக்குவமாக இருந்து கொள்ள, அந்த
அந்த வார்த்தைக்கு, அந்த பதத்திற்கு, அந்த சொல்லுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? இருப்பது போல் நடந்து கொள்ள ஒரு நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த ஐயப்பனுடைய வழிபாடுகளை பற்றி வருகின்ற நாட்களிலும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.